இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 9:35 அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமா இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். இயேசு கிறிஸ்து அந்த பிறவி குருடனாகிய மனிதனை பற்றி சொன்ன சாட்சி, காணாதவர்கள் காணும்படியாக நான் வந்தேன் என்று சொல்லி. நாம் வாசித்த இந்த பகுதியிலே இந்த பிறவி குருடன் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றிருக்கிறார். அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் இயேசுவை காணவில்லை. இயேசு கிறிஸ்து அவனை கண்டு தன்னை வெளிப்படுத்துகிறார். உன்னுடனே பேசுகிறார் அவர்தான், நீ அவரை கண்டு இருக்கிறாய், நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்ட பொழுது அந்த குருடனாலே, ஆம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்ல வரவில்லை. நான் அவரை விசுவாசிக்கும்படிக்கு அவர் யார் என்று அவன் கேட்கிறான். ஆனால் அதற்கு முன்னால் சில காரியங்கள், அந்த அற்புதத்தை பெற்ற பிறகு சில காரியங்கள் அந்த குருடனுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. ஒன்று, பெற்றோர் கூட அந்த குருடனை மறுதளிக்கிறார்கள். இவன் எங்களுக்கு குமாரன் தான், ஆனால் எப்படி கண்ணு தெரிந்தது என்று எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறார்கள். அந்த தேவாலயத்தில் உள்ளவர்களே அவனை தேவாலயத்தை விட்டு புறம்பாக்கி போடுகிறார்கள். அந்த தேவாலயத்திலே உள்ள அந்த மனிதர்களிடத்திலே இந்த குருடன் தைரியமாக பேசுகிறார். அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் இப்படி ஒரு அற்புதம் செய்ய முடியாதே, அவரை விசுவாசிக்க உங்களுக்கு மனதுண்டோ, அவர் தேவனிடத்திலிருந்து வராவிட்டால் இப்படி செய்திருக்க மாட்டார், நீங்கள் அவரை விசுவாசிக்கவில்லை என்று சொல்லி அந்த பரிசேயரிடமும் அந்த அதிகாரிகளிடமும் அவர் அந்த குருடன் கேட்கிறார். இவ்வளவு காரியமும் நடந்திருக்கிறது. ஒரு கண் பார்வை அவர் பெற்றார். அதோடு நின்று விடாமல் தன்னை சுகமாக்கினவர் இயேசு என்று எல்லாருக்கும் வெளிப்படையாக அறிக்கை பண்ணுகிறான் அந்த குருடன். அதே போல புறம்பாக்கப்பட்டதை அறிந்த பிறகும் அந்த தேவாலயத்திலேயே உள்ளேயே நான் இருக்க வேண்டும், அவர்கள் தான் எனக்கு முக்கியம் என்று இல்லாமல் என்னை சுகமாக்கின அந்த கர்த்தர் தான் முக்கியம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, அவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் அவரிடத்திலே சொல்லுகிறார், நீ அவரை கண்டிருக்கிறாய், நீ இப்பொழுது குருடன் அல்ல, நீ அவரை ஜீவனுள்ள தேவனை, ஜீவாதிபதியாக இயேசுவை நீ கண்டிருக்கிறாய் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறார். நாமும் இயேசு கிறிஸ்துவை காண்பதற்கு இந்த காரியங்களை எல்லாம் நாம் செய்யலாம். மனுஷன் நம்மை வெறுத்தாலும், மனுஷன் நம்மை புறம்பே தள்ளினாலும், சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு விரோதமாக எதிராக நின்றாலும் கர்த்தரையே பின்பற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இல்லை இல்லை, என்னை ஆலயத்திலிருந்து புறம்பாக்கி விடாதிருங்கள், நான் அவர் என்னை சுகமாக்கவில்லை என்று சொல்லுகிறேன் என்று இல்லாமல், அந்த உண்மைக்கு இயேசு கிறிஸ்து தான் சுகமாக்கினார் என்ற அந்த உண்மைக்கு அந்த குருடன் சாட்சியாக இருந்தான். அதே போல இயேசு தன்னை சுகமாக்கினார் என்று தைரியமாக அவன் அறிக்கை பண்ணினான். இயேசுவே கர்த்தர் என்று அவன் அறிக்கை பண்ணினான். தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி இயேசுதான் தேவன் என்று அந்த குருடன் அறிக்கை பண்ணினான். கர்த்தர் இதையெல்லாம் பார்க்கிறார். புறம்பே தள்ளப்பட்ட பிறகும் கர்த்தரை நேசிக்கிற ஒரு இருதயம் அந்த குருடனுக்கு இருந்தது. அந்த எதிர்க்கிற பொல்லாத ஜனங்களிடத்திலே தைரியமாக, இயேசுதான் என்னை சுகமாக்கினார், அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டோ என்று கேட்கிற ஒரு தைரியம் அந்த குருடனுக்கு இருந்தது. கர்த்தர் வழிய போய் அவனை சந்தித்து, நீ அவரை கண்டிருக்கிறாய் என்று சொல்லுகிறார். நீங்களும் கர்த்தரை காண உங்களுக்கு இருக்கிற பலத்திலே, கொஞ்சம் பலன்தான், கொஞ்சம் சாட்சி தான் சொல்ல முடியும், அந்த சூழ்நிலையிலே அந்த பலத்திலே கர்த்தருக்கு உண்மையாக இருந்து பாருங்கள். இந்த உலகத்திற்கும் அந்த பொல்லாத மனுஷருக்கும் பயந்து அவர்கள் வேண்டும் என்பதற்காக கர்த்தரை புறக்கணிக்காமல் அவரையே பின்பற்றவும், அவரையே நேசிக்கவும், அவரை பின் செல்லவும் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். எத்தனையோ சாட்சிகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள்.
சாது சுந்தர் சிங் பெரிய செல்வத்தை எல்லாம் கர்த்தரை பின்பற்றுவதற்காக இழந்தார். சுகபோகமான வாழ்க்கையெல்லாம் கர்த்தருக்காக இழந்தார். ஆனால் கர்த்தர் அவரை கைவிடவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் நாம் அவரை பற்றி நினைக்கத்தக்கதாகவும் அவருடைய வாழ்க்கையை பற்றி நாம் தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாகவும் கர்த்தர் அந்த சாது சுந்தர் சிங்கை வைத்திருக்கிறார். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவுக்காக இழந்து நீங்கள் நஷ்டப்பட போவதே இல்லை. இயேசுவே தேவன் என்று அறிக்கையிட்டு நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போக போறதே இல்லை. உங்கள் ஓட்டத்தை உண்மையாய் ஓடி முடிக்க கர்த்தரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள். இந்த உலகம் எல்லாம் எதிர்த்தாலும் அவர் மாத்திரம் நமக்கு போதும். அவர் கைவிடாத தேவன், அவர் உண்மை உள்ள தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அவர் உண்மையுள்ள தேவன், அவர் உங்களை கைவிட போவதே இல்லை. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், மத்தேயு 6:22 உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் குருடாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருட்டா இருக்கும் என்று சொல்லி, இது ஒரு டோர்வே, இது ஒரு வாசல். இந்த கண்ணின் வழியாக தான் பாவம் நமக்குள்ளாலே பிரவேசிக்கிறது. இதை நாம் காத்து கொள்ள வேண்டும். இதை பரிசுத்தமாக நாம் காத்து கொள்ளும் பொழுது ஜீவாதிபதியை நாம் கண்டு கொள்ளுவோம், இயேசு கிறிஸ்துவை நாம் கண்டு கொள்ளுவோம். இது மனம் போன போக்கிலே போவதற்கு நாம் விடும் பொழுது நாம் திருப்தி ஆவதில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிரசங்கி 1:8 நாம் பார்க்கிறோம், காண்கிறதினால் கண் திருப்தி ஆவதும் இல்லை, கேட்கிறதுனால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை என்று சொல்லி. இந்த உலகத்தின் காரியங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம், பார்த்து கொண்டே இருக்கலாம். அந்த உலகத்தின் அழகை எல்லாம் ராத்திரியும் பகலும் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். ஆனால் கண் திருப்தி ஆவதில்லை. ஆனால் இது கர்த்தருக்காக பரிசுத்தமாக காக்கப்படும் பொழுது, உங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் காத்து கொள்ளும் பொழுது, உலகத்தை இச்சிக்காமல் கர்த்தரையே பார்க்க உங்கள் கண்கள் தொடங்கும் பொழுது நீங்கள் திருப்தி ஆவீர்கள். ஏவாளுடைய வாழ்க்கை பற்றி வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அவள் அந்த கனி, அந்த புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் என்று கண்டு அவள் அதை பறித்து புசித்தாள் என்று பார்க்கிறோம். கண்களின் வழியாகத்தான் பாவம் வருகிறது. உங்கள் கண்கள் தெளிவா இருக்கிறதா? கர்த்தருக்கு பிரியமானதை தான் நீங்கள் நோக்குகிறீர்களா? அழிந்து போகிற உலகத்தின் காரியங்களை, உலகத்தின் இன்பங்களை மாத்திரம்தான் உங்கள் கண்கள் பார்க்கிறதா என்று பாருங்கள். உங்கள் அலைபேசியோடு நீங்கள் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீர்கள்? நீங்கள் பார்த்த எல்லாம் பிரயோஜனம் உள்ளவைகள் தானா? நீங்கள் பார்த்து கொண்டே இருந்ததினால் உங்கள் கண் திருப்தி ஆயிற்றா? நீங்கள் நன்மையான எதையாகிலும் பெற்று கொண்டீர்களா என்று பாருங்கள். நிச்சயமாக அது இல்லை என்று தான் பதில் கிடைக்கும். கண்களோடு நீங்கள் உடன்படிக்கை பண்ணி இந்த கண் பரிசுத்தமானவைகளை பார்க்க, கர்த்தரை பார்க்க நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபிப்பீர்களா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வாரத்தின் செய்திகளை நாங்கள் இன்றைக்கு முடிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தியானித்த எல்லா காரியங்களையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார ஆண்டவரே. எங்கள் கண்களை தெளிவாக்கும், நாங்கள் உண்மை பார்க்கட்டும், வேதத்தில் உள்ள அதிசயத்தை நாங்கள் பார்க்கட்டும், விசுவாசத்தோடு எங்கள் சூழ்நிலைகளிலே உண்மை நாங்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலைகளிலே இதெல்லாம் மாறி போகும், இதன் முடிவு வேறு மாதிரி என்று காண்கிற அந்த விசுவாச கண்களை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீ தாரப்பா. எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும். அன்னைக்கு சீஷர்களிடத்திலே நீ சொன்னது போல உங்கள் கண்கள் காண்கிறது என்று நீர் எங்களை சொல்ல வேண்டாம் ஆண்டவரே. எங்கள் பார்வையை தெளிவாக்கும், எங்கள் கண்களை தெளிவாக்கும். நாங்கள் விசுவாசத்தோடு காரியங்களை பார்க்க உம்முடைய விசுவாசத்தை எங்களுக்குள் நீர் வையும். எங்கள் நல்ல தகப்பனே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே இந்த மகிமை டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உலகமெல்லாம் அது பிரசித்தமாகும்படி கர்த்தாவே இந்த மகிமை டிவியை நீர் ஆசீர்வதியம்ப்பா, ஆசீர்வதியம். இதை கேட்கிறவர்களை ஆசீர்வதியம். உம்முடைய வல்லமை வெளிப்படத்தக்கதாக இதை ஒரு கருவியாக நீர் பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இதில் ஒளிபரப்பப்படுகிற செய்திகளை கொண்டு
பாடல்களை கொண்டு உம்முடைய ஜனங்களோடு நீர் இடைப்படும் ஆண்டவரே. பலத்த அற்புதங்கள் இயேசுவின் நாமத்துல நடக்கட்டும். உள்ளான மனுஷன் இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளான மனுஷனும் ஊஞ்ச கட்டப்படும்படி, பலத்தின் மேல் பலம் அடையும்படி, மகிமையின் மேல் மகிமை அடையும்படி கர்த்தாவே இந்த வார்த்தைகளை கொண்டு உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசும். இதை பார்க்கிறவர்கள் பெருகும்படி கர்த்தாவே, அநேகர் இதனால் பலன் அடையும்படி, அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீர் மாற்றும் ஏசப்பா. இதன் தேவைகள் எல்லாம் நீர் சந்தியும் ஆண்டவரே. ஏராளமான தேவைகள் உண்டு ஏசப்பா, மனித தேவைகள், ஆலோசனைகள் ஏசப்பா. இதற்கு வேண்டிய பணம், இதற்கு வேண்டிய பரலோக ஒத்தாசை எல்லாம் தந்து நீர் நடத்தும் ஏசப்பா. ஒன்றிலும் குறையப்படாதபடி மீதி எடுக்கத்தக்கதாக நீர் இதன் தேவைகளை எல்லாம் சந்தியும். இதை நடத்துகிறவர்களை விசேஷமாய் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய வழி நடத்துதல் அவர்கள் மேல் தங்கி இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல. இந்த மகிமை டிவியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இப்போதும் கர்த்தாவே, அப்பிரயோஜனமான ஊழியக்காரி செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் நான் செய்திருக்கிறேன் ஏசப்பா. இதனால் உண்டாகிற சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே உரியது, அதை உமக்கே செலுத்துறேன்ப்பா. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே 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 ஏசப்பா. ஏசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.